குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் தி டோர். இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்ச இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல குட்டிமா தமிழ் டிவி சார்பாக எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க தமிழ் படம் எடுத்தீங்கன்னா தமிழ்ல தலைப்பு வைங்க. மலையாள படம் எடுத்தீங்கன்னா மலையாளத்துல தலைப்பு வைங்க. கன்னட படம் எடுத்தீங்கன்னா அந்த கன்னட லாங்குவேஜ்ல ஒரு அர்த்தம் வர மாதிரி ஒரு டைட்டில் வைங்க. தெலுங்கு எடுத்தீங்கன்னா தெலுங்குல ஒரு டைட்டில் வைங்க. உங்களுடைய மொழிக்கு, உங்களுடைய தாய்மொழிக்கு, அதாவது எந்த லாங்குவேஜ்ல நீங்க படம் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட டைட்டில் வச்சா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப நிறைய படம் 100 படம் வருதுன்னா அதுல 99 படத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. நானும் நிறைய வீடியோல சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இதை கவனமா எடுத்துக்கிட்டு அடுத்து படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் எந்த லாங்குவேஜ்ல படம் எடுக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் வைங்கன்னு ரெக்வஸ்டா கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, தி டோர். அதாவது டோர்னா கதவு. அவங்க கதவுன்னு கூட வச்சிருக்கலாம். எதுக்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சாங்கன்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு, ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போதே கதாநாயகி பாவனாவோட அப்பா பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா மித்ரா. அவங்களுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு ஆக்சிடென்ட்ல உயிரிழந்துடுறாரு. அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அந்த கதாநாயகிக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. மாப்பிள்ளை பார்த்ததுல அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் விருப்பம் இல்லை. அந்த மாப்பிள்ளை பிடிக்கிற போல 2 மாசமா பேசாம இருந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அப்பாவோட இந்த மாதிரி பேசாம இருந்ததுனால ரொம்ப வருத்தத்திலேயே அந்த பொண்ணு அவங்க ஊர்ல இருக்கு. அப்புறம் சென்னைக்கு அவங்க அப்பா வேலை பார்த்த இடத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த பொண்ணை வேலைக்கு கூட்டு வராங்க. வந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட சைட்டு அங்க என்னன்னா ஒரு கோவில் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த கோவிலை இடிச்சிருக்கிறாங்க அந்த அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் தான் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து 2-3 பேரை சூசைட் பண்ணிக்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அங்க இருக்கு அந்த இடத்துக்கு கதாநாயகி ஒரு தடவை வர்றாங்க. வந்த இடத்துல ஒரு சில அமானுஷ்ய விஷயங்களை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது அவங்க தேடி போறாங்க என்னதான் அந்த அமானுஷ்ய விஷயம். இவங்க கண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும், ஸ்கூல் படிக்கிற பொண்ணும் ஒரு அம்மாவும் கண்ணுக்கு புலப்படுறாங்க. கனவுல வராங்க, நேர்ல வர மாதிரி பேய் மாதிரி வர்றாங்க. இதை தேடி இவங்க போய் என்ன மாதிரியான சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட தி டோர் தமிழ் திரைப்படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படமா தான் இருக்கும். தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் தியேட்டர்ல போய் படம் பார்த்தேன். ஆனா ஒரிஜினல் தமிழ் படம். பாவனா பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தமிழ் படத்துல நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. யதார்த்தமா ஒரு ஒரு அப்பாவுக்கு பொண்ணாவும் அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை ஆர்கிடெக்சராகவும் அழகா நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நடிப்பு தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு, மூணாறு, ஊட்டி, சென்னை, அப்புறம் முட்டுக்காடு அந்த மாதிரிலாம் படம் பிடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா ரசனையோட அப்படியே பொறுமையா உட்காந்து அழகா பார்க்க வேண்டிய ஒரு படம் மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், டோர்னு எதுக்கு டைட்டில் வச்சாங்க அதுக்கெல்லாம் இயக்குனர் விளக்கம் கொடுத்துருக்காரு. படத்தோட கிளைமேக்ஸ்லயுமே எல்லா லிங்கையும் கொண்டு ஒரு 4-5 லிங்கை கொண்டு அழகா ஜாயின் பண்ணி இதனாலதான் இப்படி நடந்துச்சு, இதுக்காகத்தான் இது நடந்துச்சுன்னு சொல்ற விஷயம்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த டோர் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தியேட்டர் வாசலுக்கு போய் கண்டிப்பா இந்த படத்தை டிக்கெட் எடுத்து படம் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ தி டோர் படத்தோட திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்துறதுக்கு. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.